வாழ்க தமிழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 9/1 ஜனவரி 2026 கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல, எங்களுடைய புரட்சி அன்னியார் கேப்டனுடைய நிஜசக்தி இந்த மாநாட்டின் வெற்றி ஒவ்வொரு தொண்டர்களுடைய வெற்றி என்று இன்று நன்றி அறிவிப்பிலே கூறியிருந்தார்கள். அதுபோலவே இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள், கேப்டனின் உயிரான தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டுக்காக அயராது பாடுபட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் LK சார் அவர்களுக்கும், அருகிலுள்ள மாவட்டங்கள் மிக சிறப்பாக வந்து கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய தேமுதிகவின் தொண்டர்கள், ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இப்படி ஒரு மாநாட்டை பார்த்ததில்லை என்ற அளவுக்கு, அவர்களே சொல்கின்ற அளவுக்கு மிக சிறப்பாக மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய கேப்டனுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி என்ற வார்த்தையை கடந்து போய்விட முடியாது. அந்த அளவுக்கு மிக கண்ணியத்தோடு நடந்து கொண்டு அனைவருமே சிறப்பாக கலந்து கொண்டார்கள். வெற்றி மாநாடாக மாற்றி காட்டி, அது மட்டுமல்லாது கூடிய அனைவரும் மிக உற்சாகத்தோடு தங்களுடைய பயணங்களை முடித்து தங்களுடைய ஊர்களுக்கு சென்றார்கள் என்ற செய்தி கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய காலம் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்புடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சோலைவி கனகராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலே எங்கள் சார்பாக கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வேன் மற்றும் 3 கார்களில் நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். சிறப்பாக இருந்தது. கலந்து கொண்ட அத்தனை நிறுவனங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நன்றி, வணக்கம்.